ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் கூகுள் பே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ வசதி வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் ஃபோன்பே, பேடிஎம் செயலிகளை விட கூகுள் பே செயலியை தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக இந்த கூகுள் பே செயலியை வந்து எளிமையாக பயன்படுத்த முடியுது. அதே சமயம் இந்த செயலியில் அவ்வப்போது புதிய அம்சங்களை வந்து பார்த்திங்கனாக்கா சேர்த்துட்டு வராங்க கூகுள் நிறுவனம். எனவே தான் வந்து கூகுள் பே செயலியை வந்து அதிக மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில் கூகுள் பே பயனாளர்களுக்கு மீண்டும் ஒரு அசத்தலான புதிய வசதி ஒன்று கிடைக்க உள்ளது. அதாவது தற்போது நீங்கள் கையால் டைப் செய்து தான் யூபிஐ மூலம் பணம் அனுப்பி வந்தீர்கள். ஆனால் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் பே செயலில் பேசுவதன் மூலம் பணம் செலுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்த விரிவான தகவல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கூகுள் பே வந்து புதிய அம்சம், அதாவது புதிய ஏஐ வசதியை வந்து அறிமுகம் செய்ய உள்ளதாக வந்து தகவல் வெளிவந்திருக்கு. எனவே பயனர்கள் வாய்ஸ் கமெண்ட் மூலம் யூபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் நிறுவனம் தற்போது இதற்கான பரிசோதனையில் ஈடுபட்டு வரதாகவும் தகவல் வெளியாகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த அம்சம் விரைவில் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னும் இதன் மூலம் படிக்காதவர்களும் எளிதாக பரிவர்த்தனை செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த செயலில் அனைத்து இந்திய மொழிகளையும் சேர்க்க கூகுள் வந்து முயற்சித்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வாய்ஸ் கமெண்ட் மூலம் யூபிஐ பணம் அனுப்பும் இந்த புதிய அம்சம் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்து அதிகமான தகவல்கள் எதுவும் வெளியாகலன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வெளியான தகவலின்படி பேசுவதன் மூலம் பணம் செலுத்துவது சாத்தியமாகும் என்றும் நம்பப்படுகிறது. அதே சமயம் தற்போது ஆன்லைனில் அதிகரித்து வரும் மோசடிகளை சமாளிக்க கூகுள் நிறுவனம் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கி வருவது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கட்டணங்களை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்திய அரசின் பாஷினி ஏஐ திட்டமுடன் கூகுள் இணைந்து செயல்படுவதாக இந்த அம்சம் வந்து விரைவில் தொடங்க உள்ள வந்து வாய்ப்புள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கூகுள் பே செயலியில் குரல் அம்சம் மட்டும் விரைவில் அறிமுகம் செய்யப்பட்டால் பயனர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கூகுள் பே செயலியில் விரைவில் வரவுள்ள புதிய குரல் அம்சம் அதிக எதிர்பார்ப்புகளை உருவாக்கி உள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் கூகுள் பே மூலம் பணம் அனுப்பும்போது தவறுதலாக நாம் வேறு யாருக்காவது பணத்தை அனுப்பிவிட்டால் அதை எப்படி திரும்ப பெறுவது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி தவறாக யூபிஐ நம்பருக்கு பணம் போனால் அதனை பெற்றவரை தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப பெறுவதற்கு உதவி கோரலாம் சொல்லியிருக்காங்க. இது தவிர கூகுள் செயலியின் கஸ்டமர் கேர் எண்ணை தொடர்பு கொண்டு தவறாக பணம் அனுப்பி விவரத்தை வந்து தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பணத்தை திரும்ப பெற வேண்டியதற்கு அது சார்ந்த தகவலையும் பயனாளர் கட்டணம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூகுள் பே சேவை மையம் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்த ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னா இந்தியா வி நியூஸ் அப்படின்ற வெப்சைட்லையும் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு கூட உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் ஆர்பிஐ அமைப்பின் என்பிசிஐ போர்ட்டல் இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி என்பிசிஐ வலைதளமான npci.org.in தளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு வாட் வி டூ டேப் என்ற பக்கத்திற்கு சென்று பின்னர் யூபிஐ தேர்வு செய்து டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் என்பதை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய புகார் பெட்டியில் நீங்கள் மேற்கொண்ட தவறான பரிவர்த்தனை குறித்த விவரங்களை பதிவிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புகார் பெட்டியில் யூபிஐ பரிவர்த்தனை ஐடி, வங்கி பெயர், விர்ச்சுவல் பேமெண்ட் முகவரி, மாற்றப்பட்ட தொகை, பரிவர்த்தனை தேதி, மின்னஞ்சல் வந்து ஐடி மற்றும் மொபைல் எண் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை செய்தால் அடுத்த 24 to 48 மணி நேரத்தில் பணம் திரும்ப வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் கூகுள் பே செயலியில் கூடிய விரைவில் பல அம்சங்கள் சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.